ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த வாஞ்சையோடு கூட உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோமே, அந்த அருமையான சகோதரியினுடைய வீட்டில் தங்கி படிக்கும்படியாக அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரியின் மகள் அங்கே சென்னை பட்டணத்தில் வந்து தங்கி படித்து கொண்டிருந்தார்கள். இந்த சகோதரியுடைய வீட்டில் திருமண காரியத்தில் தேவன் செய்த அற்புதத்தை பார்த்த அந்த மகள் தன் தாய் தகப்பன் திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இதை சொன்னபோது அவர்கள் ஒரு ஆசிரியர், அந்த தாயார், அந்த சார் வந்து தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறார்கள் இருவரும். இவர்கள் ஒரு வீடு வாங்கியிருக்கிறார்கள். தாங்கள் வேலை செய்கிற பகுதியில் ஒரு வீட்டை வாங்கியிருக்கிறார்கள். வாங்கி அந்த வீட்டிற்கு குடி போன உடனே தொடர்ந்து காரை எடுத்துகிட்டு போகும்போது ஆக்சிடெண்ட்டு. பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகள், அவர்களுக்கு ஒரு ஆண் 2 பெண் பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஏதாவது பலகீனம், வைத்திய செலவு, இப்படி சின்ன சின்ன தடைகள், மிகுந்த ஒரு சோர்வோடு கூட அவர்கள் அருகாமையில் இருக்கிற வீட்டுக்காரர்களிடத்தில் இதை பற்றி பேசிய போது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த வீடு யாருமே வாங்காமல் இருந்தாங்க. இதில் பாம்பேயை சேர்ந்த ஒரு சகோதரி வந்து வெகு நாளாக இருந்து கேன்சர்லேயே மரித்து போயிட்டாங்க. அதிலிருந்து இந்த வீட்டை யாரும் வாங்கலை, நீங்கள் தெரியாமல் இதை விசாரிக்காமல் வாங்கிவிட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். உடனே அவர்கள் பயந்து எதிரில் ஒரு வாடகை வீட்டிற்கு குடிப்போய் விட்டு, இதை சும்மா நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம், நாங்கள் என்ன செய்வது என்று என்னிடத்தில் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த காரியத்தை சொன்னார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஒரு 2 நாட்களில் அவர்கள் மறுபடியும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். நான் ஜெபித்து உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன் என்று சொல்லி நான் 3 நாள் உபவாசித்து ஜெபித்து அவர்களிடத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லும்படியாக நான் தொலைபேசியில் அவர்களை அழைத்து அவர்களோடு கூட பேசினேன். அப்பொழுது அந்த வீடு 3 பத்தி வீடாக ஓடு வீடு, ஒரு பகுதி மட்டும் அந்த சமையலறை பகுதி, அதில் ஒரு ரூம், இப்படி அது மட்டும் தளம் போட்டு இருக்கும் என்ற காட்சியை ஆண்டவர் காண்பித்தார். அதை குறித்து அவர்கள் கேட்டபோது, ஆம் அக்கா, அப்படி தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த வீட்டிற்குள் நுழைவாயிலில் அந்த முதல் பத்தியில் ஜன்னல்கள் இருக்கிறதா, கதவுக்கு 2 புறமும் ஜன்னல்கள் இருக்கிறதா? ஆம் என்று சொன்னார்கள். அந்த ஜன்னல் பகுதியிலே அந்த ஒரு அசுசியான கிரியை வைக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்காக அல்ல, அது ஏற்கனவே அந்த வீட்டில் இருந்தவர்களுக்காக. அந்த ஜன்னல் பகுதியை நீங்கள் கொஞ்சம் சுத்தம் செய்து பாருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் அதை சுத்தம் செய்து பார்த்துவிட்டு, அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். தொடர்ந்து நான் மறுநாள் ஜெபித்து விட்டு அவர்களிடத்தில் மீண்டும் அந்த ஜன்னல் பகுதி அருகில் நீங்கள் போய் நான் சொல்லுகிற பிரகாரமாக அதை பாருங்கள் என்று சொன்னேன். இந்த உரையாடல்கள் எல்லாம் தொலைபேசியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் சென்னையில் இருக்கிறேன், அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஜன்னல் அருகிலே வரும்போது, அந்த ஜன்னல் எப்படி இருக்கிறது? 4 கதவுகளை கொண்ட ஜன்னல் என்று சொன்னார்கள். இந்த ஜன்னலை திறந்து பார்க்கிறார்கள், சுற்றி முற்றும் பார்க்கிறார்கள், ஒன்றுமில்லை. அந்த ஜன்னலுக்கு மேல் என்ன இருக்கிறது என்று நான் கேட்டபோது, வென்டிலேட்டர் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த வென்டிலேட்டர் மூடி இருக்கிறதா என்று அல்லது திறந்திருக்கிறதா என்று கேட்டபோது, மூடி இருக்கிறது. எப்பொழுது மூடினீர்கள்? அது வாங்கும் போதே மூடி இருந்தது. ஒரு நல்ல ஒரு அட்டையை வைத்து மூடியிருந்தார்கள். கொசு வராமல் இருக்கட்டும் என்று நாங்கள் அதை அப்படியே விட்டு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் என்று சொன்னார்கள். அந்த வென்டிலேட்டரை மூடி இருக்கிற அட்டையை பிரியுங்கள் என்று சொன்னபோது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த அட்டையை பிரிக்கும் போதே அதற்குள்ளாக இந்த செய்வினை செய்யப்பட்ட பொருட்கள் அது உள்ளே இருந்து கீழே விழுந்திருக்கிறது. அதை பார்த்து அவர்கள் மிகுந்த பயத்தோடு கூட, அக்கா, நாங்கள் என்ன செய்வது? ஒன்றுமில்லை, அதை அப்படியே நீங்கள் ஒரு முறத்தில் எடுத்து ஜப எண்ணெயை ஊற்றி எரித்து விடுங்கள் என்று நான் சொன்னேன்.
தொடர்ந்து அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பயத்தோடு கேட்கும்போது, ஒரு 7 நாள் நல்ல உபவாசத்தோடு ஜெபம் செய்யுங்கள். ஜெபம் செய்துவிட்டு உங்களுடைய நீங்கள் போகிற அந்த சிஎஸ்ஐ ஆலயத்தில் இருக்கிற குருவானவரை அழைத்து வந்து மீண்டுமாக அந்த வீட்டிலே ஜெபித்துவிட்டு அந்த வீட்டிற்குள்ளாக நீங்கள் போய் குடியிருங்கள் என்று நான் சொன்னேன். ஆனால் அவர்கள் மிகுந்த பயத்தோடு கூட அவரையும் நாங்கள் கூப்பிடுகிறோம், அந்த நாளில் நீங்களும் வாங்க என்று சொன்ன உடனே முதல் முறையாக நான் திருநெல்வேலி மாவட்டத்து பகுதியில் அந்த 2010 அங்கே புறப்பட்டு போய் அருமையான அந்த ஹெட்மாஸ்டர், அந்த ஆசிரியர் அவர்களுடைய வீட்டில் ஜெபம் செய்து அந்த குடும்பத்தை 2010 மீண்டும் அந்த வீட்டிலே குடியிருக்கும்படியாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த 3 பிள்ளைகளுக்கும் நல்ல மாதிரியாக திருமணமாகி இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அந்த வீட்டிலே அவர்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, மனுஷனால் இது கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை செய்கிறவர் நம் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் இன்றைக்கு ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோம், பரிசுத்தமான தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் ஏசாயா 58:12 பிரகாரம் அடிமையை ஊழியத்துக்கு அழைத்தீர். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என்று. அருமையான இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் வாங்கிய வீட்டை குடியிருக்கும்படியாக நீ திருத்தி கொடுத்தீர். அப்படியாக எந்தெந்த பிள்ளைகள் தகப்பனே என் வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை என்று அங்கலாய்க்கிறார்களோ, எப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தாலும் இன்றைக்கு உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதா, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னுடைய தொலைபேசி எண் 9841766842 9841766842. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.